சம்பளம் கிடையாது. வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? சோறு தான் முக்கியம். வணக்கம் உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐயோ அம்மா சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். இன்னைக்கு என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். சாக்லேட் பனானா கேக் எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.25 கப் மைதா மாவு, உங்களுக்கு தேவைப்பட்டால் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா சலிச்சுக்குங்க. அது கூடவே 1/2 கப் கொக்கோ பவுடர் அதையும் சேர்த்து சலிச்சுக்குங்க. ஏன்னா இதில் திப்பிகள் கட்டி இருந்ததுன்னா நமக்கு பிசைறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் சர்க்கரை, இதை பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு 1/2 கப் சர்க்கரை போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 கப் கூட சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 வாழைப்பழம், 2 முட்டை, இதையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா மேஷ் பண்ணோன்னே அடுத்து இந்த பவுட்ரு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1.25 கப் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, முட்டையும் வாழைப்பழத்தையும் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலக்கணும். நல்லா கலக்கணும். ஒரு இது இல்லாமல் திப்பி இல்லாமல் நல்லா சுற்றி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலக்கி கொண்டு வரணும். அடுத்து 1/2 கப் பால் சேர்த்து நல்லா கலக்கணும். இந்த சமயத்தில் நான் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரெட் பேன் எடுத்து அதில் நல்லா ஒரு பட்டரை தடவிட்டு நம்ம கேக் பேட்டர்ன் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஒரு அடிகான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி உள்ளே வச்சு 7 நிமிஷம் அது சூடு பண்ணிக்கிங்க. சிம்லேயே வச்சுட்டு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் அந்த பிரெட் பேன் இருக்கு இல்லையா, அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்புறம் திறந்து பாருங்கள், நம்ம சாக்கோ பனானா கேக்கு ரெடிங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். மறக்காமல் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிங்க. சுகரை கொஞ்சம் கூட்டி போட்டுக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அமைக்கிடுங்க. பாய்.